வெல்கம் டு சேனல் 316 வழங்கும் இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. என்ன சௌமியா அதே டெஸ்ட் போட்டு வந்துட்டீங்க போல. அங்க மட்டும் என்னவா நீங்களும் அதே டெஸ்ட் தான் போட்டுருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, கண்டினியூஷன்ல அதனால அப்படியே டெஸ்ட் போட்டு வந்துட்டேன். ஓகே சார், தெரிஞ்சா சரி சார் ப்ரோ. சரி ஓகே, எப்படியும் நம்ம வந்துட்டு கடைசி கட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டு அடி எடுத்து வச்சிட்டோம். என்ன சொல்றீங்க? புரியலையா? நீங்க வேற புரியல சப்பாத்தில சொல்லாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நைஸ் ஜோக். நீங்க போட்ட எபிசோட்ல இதுதான் சூப்பர் ஜோக். நான் அப்ரிஷியேட் பண்றேன் உங்களை. ஓகே, இது ஜோக்காவா? थैंक यू so much. இது ஜோக்னு சிரிக்கிறீங்க, ரொம்ப थैंक you. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் நம்ம வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் எபிசோட் வந்துட்டு பை பை கொடுத்து முடிச்சோம் இல்லீங்களா? இதுதான் இன்னும் பை பை ஷோவே. பை பை சொல்லி முடிக்க போறோம். கடைசி தி எண்ட். எஸ், சூப்பர். அப்ப நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு பை பை சொல்ல போறோம். ஆமா 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 ஆமா. ஓகே, அப்ப தேர்ட் ரவுண்ட் இருக்கா? கண்டிப்பா, அத நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பா அதுக்கு நம்ம வச்சிருக்கோம். தேர்ட் ரவுண்ட்ல தான் இன்னும் பயங்கரமா போக போகுது. சூப்பர் சூப்பர். டஃப் கொடுத்து எல்லாரும் டஃப் கொடுக்க போறாங்க எல்லாரும். ஆமா ஆமா. அப்ப என்ன சர்வன் ப்ரோ, இதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. நான் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணுவேன். என்ன பண்றது? சரி, ரொம்ப பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். எபிசோடுக்குள்ள போயிடலாமா? எஸ், செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் பாத்துடலாமா? ஓகே. ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாரு இங்க இருந்து பாத்துடலாமா? கண்டிப்பா. யாரு இருக்காங்க அடுத்து? ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஷெரின் பிளெஸி ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்றது நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? ஸோ என் பேர் வந்து ஷெரின் பிளெஸி. நான் கொளத்தூர், சென்னையில இருந்து வரேன். கொளத்தூரா? ஆமா, நானும் பக்கத்து இருந்தா சிஸ்டர். சரி சரி ஓகே, நாங்கள் வர இருக்குதுன்னு தெரியாது. ஸோ மறுபடியும் கொளத்தூர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். அப்புறம் நீ என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஹாரி, ஃபியூ ஸ்டெப் பேக் தள்ளிவாங்க. பக்கத்தில் இருக்க சொல்லிட்டு டீச்சர்ன்றீங்க, டீச்சருக்கு எனக்கு ஆகவே ஆகாது. பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்டர்னல் சிங்கர்ஸில் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காங்க, அப்புறம் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் மிக்ஸ்டா அங்க இருக்கு ஒரே. கண்டிப்பா, ஆமா. ஓகே சிஸ்டர், எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குங்களா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். டீச்சர்னா ஸ்வீட்டா இருக்கீங்க, அடிக்க மாட்டீங்களா பிள்ளைங்களா? ஐயோ, இந்த மாதிரி மிஷன்ல வர மாட்டேங்குது. 2K மிஷன் நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து மிஷன் ஓகே, பெரம்போட உள்ள வருவாங்க. ஆமா, எங்களுக்கும் அப்படிதான். சரிங்க சிஸ்டர், நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ பிள்ளைங்களுக்கு எப்படி ஆண்டவர் பத்தி சொல்லுவீங்களா, இல்ல நாட் அலௌடா ஸ்கூல்ல எல்லாம்? ஆமாம், ஸ்கூல் ஆக்சுவலி நாட் அலவுட், பட் ஸ்டில் நம்ம இன்சைட் த கிளாஸில் வந்து நம்ம கொஞ்சம் சொல்லலாம். யாரையாவது அடிக்கும் போதோ திட்டும் போதோ நம்ம சொல்லலாம், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ டீச்சர் சொல்லி என்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டீங்க. இவ்வளோ நல்ல டீச்சர் தான் அது நல்லாயிருக்கும் இன்னும். ஏன்னா எங்களுக்கு வந்து டீச்சர் அப்படி இல்லை, பெரம்பா அடிச்சு அடிச்சு காயங்கள்லாம் இன்னும் ஆறலை, அப்படி இருக்குது. ஓகே டீச்சர், சொல்லுங்கள், என்ன பாட்டு எங்களுக்கு வச்சுருக்கீங்க? ஸோ நான் யாவே ரஃபேக்கா, ஜான் செப்ராஜோட சாங். யாவே ரஃபேக்கா, சூப்பர். இதுலேயே எல்லாரையும் இது பண்ணிட்டீங்க, நாக் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் பாடுங்க, நாங்கள் கேட்குறோம். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ. காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பரந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபேக்கா, யாவே 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 யாவே
சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. பா எவ்வளோ போல்டா பாடுனீங்க. மிஸ் நிரூபிச்சிட்டாங்க. என்ன பாடும் போதே அப்படியே பாடுறது மிரட்டுற மாதிரி இருந்தது. ஸ்பீக்கர் ரொம்ப அழகா பாடுனீங்க சிஸ்டர். ஓகே, நீங்க என்ன என் சர்ச் போறீங்க, எந்த சர்ச் போறீங்க, அப்புறம் என்ன மினிஸ்ட்ரிஸ் பண்றீங்க அப்படின்னு நேர்களுக்கு சொல்லிடுறீங்களா? ஸோ நான் வந்து கொளத்தூரில் பிரைசேஜின்னு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அங்கே வந்து நான் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிலாம் இன்வால்வ் ஆயிருக்கேன். 2 சர்வீஸில் சண்டே கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். அங்கேயே டீச்சர், ப்ரொஃபஷனல் டீச்சர் தான். நாங்க எல்லா டீச்சரா தான் பார்ப்போம். நைஸ் நைஸ் நைஸ். அப்போ எங்களுக்கு என்ன டீச் பண்ண ஆசைப்படுறீங்களா? ஏன்னா டீச் பண்ணுங்க. எங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாவா இல்லை பைபிள் ரிலேட்டடாவா? சப்ஜெக்ட் ரிலேட்டடா அவங்க ரிசல்ட் என்று கேளுங்க, சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் எனக்கு அவ்வளவா நான் டீச்சர் இல்ல, அக்கௌண்ட்ஸ் படிக்கல அப்படிவாங்க. சரி சரி ஓகே. நான் குட்டி கேரக்டர் வந்துட்டு அவங்க ப்ரீச் பண்ணுங்க. வாட் எவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சொல்லுங்களா, அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுங்க. அவங்க அப்படியே மனப்பாடம் சொல்லணும் திருப்பி. உங்களுக்கு வந்து பைபிள்லேருந்து ஒரு கேரக்டர் ப்ரீச். ஆமா ஆமா. ஸோ எனக்கு வந்து பைபிள் வந்து பேதுரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரத்தில் நான் என் லைஃபோட அவங்கள ரிலேட் பண்ணி பார்த்துப்பேன். ஸோ லாஸ்ட்டாக ஏசப்பா இறக்கும் போது பேதுரு பின்னாடி போகிறார்ல, ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ரிக்ரெட், நான் வந்து 3 வாட்டி ஆண்டவரை மறுதளிச்சிக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்ரெட். அதை வந்து அவரால் சொல்லவும் முடியல. சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னும் இருக்க முடியல. நம்மளும் லைஃப்பில் நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிடுவோம். அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லி ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. அட் த சேம் டைம் இல்லை நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால சாட்டிஸ்ஃபையும் பண்ணிக்க முடியாது. நம்மளோட கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து அவர் லைஃப்லேருந்து நிறைய இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அந்த கில்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை மாற்றக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம். நீங்கள் பாஸ் இல்லை இப்போதான் தெரிய போகுது பாஸ் ஆகி ஃபெயிலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நாங்கள் கொஸ்டின் டஃபாக தான் கேட்போம். நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொன்னாங்களே, அங்கே வந்து அவங்க மூச்சு இழுத்தாங்களா விட்டாங்களா? நான் கொஸ்டின் தான் கேட்போம். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் அவதெல்லாம் கவனிச்சிருக்கணும் மிஸ்ஸு. சொல்லுங்க. ஜஸ்ட் கிட்டிங். சரி ஓகே. ஆனால் இந்த கேரக்டர் பற்றி உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? புரிஞ்சது. எனக்கும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பேரை பற்றி நமக்கு தெரியும். பட் இன்னும் அது லாஸ்ட் எண்டிங் பார்ட்டை உன்னித்து சொன்னது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாகவும் பாருங்க. அந்த யாவே ரஃபேகா அப்படின்னா என்னது சிஸ்டர்? ஸோ யாவே ரஃபேக்கானா கத்தர் உங்களை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிசிங் வேர்ட் அது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. நாங்க என்னதான் கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நான் விடாம நான் வந்து பதில் சொல்லி ஆவேன்னு சொல்லிட்டு சும்மாவா அவங்களே டீச்சர் வந்து நிறைய பேரை கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு அவங்களை நிக்க வச்சு ஒரு கொஸ்டினை கேட்டுட்டே இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்ல பாக்குற பிள்ளைங்களா அதாவது சொல்லுவாங்க, அப்பா நம்ம கேள்வி கேக்குறாங்கடா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சிஸ்டர், ரொம்ப அழகா பாருங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம். Thank you. நிறைய பேரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். நானும் எனக்கு ஆவல் தாங்க முடியல. நிறைய பேர் இருக்காங்க விசுவாசிக்கிறேன். ஆமா இன்னும் இருக்காங்க. எப்படி போன வாட்டி பால்கோவா அப்படி இப்படின்னு எதை சொன்னீங்க, இந்த வாட்டி எதுவுமே சொல்லவே இல்லையே. இந்த வாட்டியா சொல்லலாம். எனக்கு எப்படி சொல்றது, கொஞ்சம் பால்கோவா, கொஞ்சம் காஜு கத்திரி, கொஞ்சம் அப்படி இது மிக்ஸ்டா வருதுனால கொஞ்சம் பரவாயில்ல. வயிறு ஸ்டொமக் ஃபில்டா இருக்கு எனக்கு. சரிங்க சார், ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யார் வராங்க? என்ன இவ்வளவு பந்தா தெரியுங்க? போதும் இப்பெல்லாம் கொடுத்தா யாரு சொல்லுங்க, அப்புறம் நாங்க சொல்றோம். நல்லா போறோம். யாரு நான் சொல்லிடவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதர் சார்லஸ் ஃப்ரம் சென்னை. ஓகே, இவர்தான் அந்த பவர் பேக் பெர்ஃபார்மரா? ஆமா, நான் சொன்னல அந்த பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறவர். ரியலி இவர்தான் பவர் பேக் பெர்ஃபார்மர். எனக்கும் தெரியும். எப்படி தெரியும் தெரியுங்களா? எப்படி தெரியும்? நான் ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்டிங் பேக் வந்து வாசிச்சிருக்காரு ஒரு கீபோர்டு. ஓ அப்படிங்களா? ஓகே, நம்மளே பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? யாரோ நம்ம பேசிட்டு இருக்கோம். இருப்பாரு சம்பந்தமே நம்ம பாத்துட்டு இருக்காரு. ப்ரோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இருக்கேன் ப்ரோ. அட்டெண்டன்ஸ் இல்லையே ஐயான்ற மாதிரி இருக்கேன் ப்ரோ. பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட்.
கர்த்தருடைய கிருபையினால சிறப்பாக இருக்கிறேன். சிறப்பாக இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எங்கேருந்து வரீங்க? குன்றத்தூர்லேருந்து வரேன், சென்னை. ஓகே பிரதர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க? ஆக்சுவலாக இப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். நைஸ் நைஸ் நைஸ். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் இயரா? ஆமாம். உங்களை விட கொஞ்சம் ஹைட்டு. யோசிக்கிறேன் செகண்ட் இயர் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. ஓகே பிரதர், நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரைஸ்லாம் வாசிச்சிருக்கீங்க, கீபோர்ட் நாலேஜ் இருந்திருக்கும். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் போய் வாசிச்சிருப்பீங்க, பாட்டில் பாடிருப்பீங்க, காம்படிஷன்லையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிற விசுவாசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் உங்களுண்டா? காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், கேரள் காலேஜ் சார்பாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அட்டன் பண்ணியிருக்கோம். மற்றபடி சர்ச்சஸில் பாடுறது தான், கீபோர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவ்வளோதான். அது சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை வந்துட்டு எல்லாம் டீமாக போய் பண்ணீங்களா? ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா ஒரு கொயர் காம்படிஷன் காலேஜில் வந்துட்டு என்னென்னா ஆண்டரை பற்றி தெரியாதவங்க அந்த இதில் வந்து முஸ்லீம் பையன் கூட என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவனையுமே என்ன பண்ணியிருப்பான்னா கூப்பிட்டு சும்மா வாடா கூட வந்து நில்லு, நான் சொல்லித்தர லிரிக்ஸை பாடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் கிறிஸ்மஸ் சாங்கோட லிரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் அந்த காம்படிஷன் அட்டன் பண்ண கர்த்தர் கிருபை செய்தேன். வா வா, ரியலி அப்ரிஷியேட் பிரதர். யாரோ ஏசப்பா பற்றி தெரியாதவங்களுக்கு ரிலிக்ஸ் சொல்லி கொடுத்து பாட வச்சிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இப்போ எங்களுக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டச்சிங்கான பாட்டு ஒன்று, துதி செய்ய தொடங்கினாலும் சொல்லி அது பழைய பாட்டு. அதில் வந்து எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் குன்றத்தூர் சாரோனின் ரோஜா ஏஜி சபையோட பாஸ்டர் பீட்டர் அவங்க வந்து அதில் ஓன் டச் கொடுத்துருப்பாங்க, அவங்க லிரிக்ஸ் அதில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை தான் நான் இங்கே பாட போகிறேன். அப்பே வெள்ளையஞ்சலும் வரும்போது நினச்சேன் நல்லா கொஞ்சம் நல்லா ஓல்டு சாங் கொண்டு வருவீங்க நினச்சதை காய வச்சிட்டோம், நிறைவேற்ற போகிறோங்க. ஓகே ஓகே, எப்படி பாட போகிறீங்க, எவ்வளோ நல்லா பாட போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல் தி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. Together. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். எரிகோ மதில்கள் விழுந்திடும், எரிகோ மதில்கள் விழுந்திடும். என்றும் தேவனை துதிப்பதால், என்றும் தேவனை துதிப்பதால் துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சிங்கம் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். சீரும் சிங்கம் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். எதிரியின் சதிகள் அழிந்திட, எதிரியின் சதிகள் அழிந்திட. எப்போதும் தேவனை ஆராதிப்போம், எப்போதும் தேவனை ஆராதிப்போம்.
துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஓகே, நல்லா பவர் பேக்னு சொன்னது மாதிரியே நல்லா பவரா பாடிட்டீங்க சர்வன் ப்ரோ. நிஜமாவே எனக்கு அதை சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நிஜமாவே அவ்வளோ பவர் பேக்கா இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். பழைய சாங் உண்மையில அர்த்தமுள்ள சாங் பிரதர். ரொம்ப நல்ல சாங் எடுத்து உண்மையிலே டு பி ஆனஸ்ட் இந்த சாங் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பாடி தான் அந்த சாங்கை நான் ஒரு சின்ன ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது கொஞ்சம் எனக்கு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் பாடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் இவங்க இவ்வளோ எங்கேஜிங்காக பாடும் பொழுது நான் கண்டிப்பாக இவங்க மினிஸ்ட்ரியை பற்றி நான் கேட்டே ஆகணும். எல்லாரையும் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் கேட்டே ஆவேன். சொல்லுங்க பிரதர், நீங்கள் என்ன மாதிரி மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்காக? நான் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி சர்ச்சில் என்ன கொடுத்தாலும் நம்ம பண்ணுறது தான். சர்ச்சில் இந்த மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரிலாம் இல்லை. அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி போகணுன்னா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, என் பிரான்ச் சர்ச் போகணுண்டா போயிட்டு வாடானா அங்கே போயிட்டு கீபோர்டு வாசிக்கிறது இல்லை வர்ஷிப் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டு வர்றது. நம்மளுடைய சர்ச்லேயும் நம்ம என்ன வேணால் கார் ஓட்டணும்னா கார் ஓட்டிட்டு போயிட்டு வரலாம். எல்லாமே நமக்கு மினிஸ்ட்ரி தான். எல்லாமே மினிஸ்ட்ரி. ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்பத்துலேருந்து அப்படியே பண்ணி அப்படியே சர்ச்சில் தான் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து அப்படியே வந்தேன். ஓகே, உங்களுக்கு புது பேர் எங்கள் கிளான் பேன் வச்சுருக்கோம், ஆல் இன் ஆல் சார்லஸ். உண்மையில எல்லாமே கார் ஓட்டுறதுல இருந்து டிரைவர் நாங்க இருப்போம், கீபோர்டிஸ்டா இருப்போம், பாடுமா பாடும், எல்லாமே பண்றது மாதிரி எல்லாமே பண்றீங்க மாதிரி வருமா ப்ரோ? ஐயோ பிரதர், நாங்க உண்மைதான். உண்மையா? ஆமா. சரி, நீங்க வந்து கீபோர்ட் பத்தி சொன்னீங்க, எனக்கு ரொம்ப கீபோர்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ எந்த வயசுல உங்களுக்கு கீபோர்ட் ரொம்ப பிடிச்சது? ஆக்சுவலாக நான் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு சர்ச்சில் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சில் அங்கே உள்ளே உட்காந்துட்டு முன்னாடி பார்க்குறேன். சர்ச்சில் சரவணன் ஒருத்தவங்க அவங்க வந்து வாசிப்பாங்க. அவங்க வாசிக்கும் போது நான் கீழே உட்காந்துட்டு நான் வந்து அப்படியே மனசில் மட்டும் நினச்சேன், ஒரு நாள் நம்மளும் இங்கே நின்று வாசிக்கணும் அப்படின்ட்டு நான் என்னுடைய மனசில் நினச்சிட்டு அந்த வீக்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அங்கிள் வந்து சர்ச்சில் பாஸ்டர் அங்கிள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மாதிரி கீபோர்ட் கிளாஸ் எடுக்க போகிறோம் சர்ச்சில், இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து வாங்க அப்படின்ட்டு. ஃபீஸ் வந்துட்டு ஒரு 500 சம்திங், 500 300 சம்திங் வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் டவுசர்லாம் போட்டு அப்படி தான் வந்து உட்காருவேன். அக்கா தான் சர்ச்சுக்கு வருவாங்க, நான் வந்து கூட அப்படியே வந்துட்டு அப்படியே அப்போ தான் ஆட் ஆகுறேன். ஸோ கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாருமே, நான் சும்மா அப்படியே கும்பலில் போயிட்டு என்னது அப்படியே கலந்துக்கலான்னு போயிட்டு அப்படியே உட்காந்து கிளாஸ்லாம் எடுத்து ஃபீஸ்லாம் கட்டல. எனக்கு அதை பற்றி யோசனையே இல்லை. ஃபீஸ் கூட நான் கட்டல, சர்ச்சில் என் அங்கிள் தான் கட்டியிருக்காங்க போல. எனக்கு அப்புறமா தான் இதெல்லாம் தெரியும். எனக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கணும், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தது. ஸோ அவங்க பேசிக் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 14 வயசு 9th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அப்படியே பேசிக்ஸ் கற்றுக்கிட்டே அப்படியே இருந்தேன். அப்புறம் டெய்லி என்ன பண்ணுவேன்னா, வாரம் அங்கிள் வந்துட்டு அந்த ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் மாதிரி, பாட்டு, அப்புறமா அதோடைய ரிதம், டெம்போ, ஸ்கேல் கரெக்டாக அங்கே பின் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நம்ம போயிட்டு அங்கே கீபோர்டில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஆன் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி நிறைய பேர் இருக்க மாதிரி நானே எனக்குள்ளே இமேஜின் பண்ணிட்டு அங்கே இருக்கிறத அப்படியே என்ன பண்ணுவோன்னா, பீட்டு இது இங்கே இருக்குது அப்படின்னு அந்த பீட்டு டெம்போ வச்சு ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுவோன்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் வந்து கீபோர்டு. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து அப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சண்டேல வந்துட்டு என்னன்னா கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். மேக்ஸிமம் வந்து சர்ச்சில் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வர்றதோ இல்லை வந்து அதுக்கு மேலே இருக்க மாட்டேன் சர்ச்சில். ஏன்னா நமக்கு வந்து 8 மணிக்கு மேலே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், அங்கே போயிடணும் அப்படின்ட்டு. சண்டே ஏரியாவே குன்றத்தூர் தான், நமக்கு அங்கேயே வளர்ந்ததுனால பசங்க கூட்டிகிட்டு போயிடுவானுங்க வளர்றதுக்கோசரம். அப்போ வந்துட்டு என்னன்னா சண்டே கிளாஸில் கீபோர்டு வாசிக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அங்கே போகிறேன். அப்புறமா எனக்குள்ளே நான் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு கீபோர்டு வேணுமா நமக்கு
இல்ல நம்ம போய் கிரிக்கெட் விளையாடணுமா அப்படின்னு ஒரு வாரத்துல இருந்து நீ தான் செகண்ட் ஃபேஸ், நீ போலர், நீ போடணும்டா அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த வாரமே நம்மள இங்க சர்ச்ல பிடிக்கிறாங்க. அதே மாதிரி சண்டே கிளாஸ்ல வந்து வாசிக்கணும் அப்படின்னு. சீரியஸா லிட்டரலா சொல்லணும்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அப்படியே விட்டுட்டேன், கிரிக்கெட் விளையாடுறத விட்டுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கீபோர்டை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே சண்டே கிளாஸ்ல வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறமா சர்ச்சில் வந்து பிரான்ச் சர்ச்சஸில் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா லாக்டவுன் பீரியடில் வந்து அப்படியே வந்து நம்ம லைவ்ல வந்து வாசிக்க ஆரம்பிச்சு சர்ச்சில். இப்போ சர்ச்சில் வந்து வாசிச்சுட்டு இருக்கேன் கீபோர்டு. இந்த பெரிய டெஸ்ட் பண்ணி கேட்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நீங்க அந்த கிரிக்கெட்டா கீபோர்டா அப்படின்னும் போது எதை சூஸ் பண்ணீங்களோ அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை நிக்க வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. சோரா கீபோர்டான்னு கேட்டீங்கன்னா கூட நான் கீபோர்ட் தான் சொல்லுவேன். அது போதும். நமக்கு டர்னிங் பாயிண்ட் கரெக்ட்டா இடத்துல பிடிச்சிட்டீங்க. அங்க பிடிச்சனால நீங்க வந்து இப்ப கிரிக்கெட் போயிருந்தா தெரியல, அப்ப நீங்க வந்து பிளேயரா இருந்திருப்பீங்களா அதுவும் தெரியல. ஆனா இப்ப கீபோர்டு பிடிச்சனால எல்லா இடத்துல உங்களை அநேக இடத்துல கத்து உங்களை எடுத்து பயன்படுத்துறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு போட்ட குட்டி விதை தான், அந்த 14 வயசுல போட்ட குட்டி விதை தான் இப்ப இவ்வளவு பெருசா வந்து நிக்கிறீங்க. நல்லா கீபோர்டிஸ்டா நல்லா பாடுறீங்க. உங்களை விட 2 இன்ச் தான் ஹைட்டா இருக்கேன் நான். ஐயோ இது வேற சொல்லிச்சு காட்டுறீங்களே. போதும். சூப்பர் சூப்பர். உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய வாஞ்சியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அநேக இடங்கள்ல நீங்க போய் வாசிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை நாங்க வாழ்த்துக்கிறோம் சேனல் 360 சார்பாக. ஓகே பிரதர், தேங்க்யூ சோ மச். இந்த பாட்டை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் எபிசோட். அப்படியா? ஆமா, லாஸ்ட் எபிசோட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட். சரிங்களா? எப்பவுமே நம்ம தொடர்பு போயிட்டே இருப்போம். ஆமா, இன்னைக்கு வந்து இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இன்னைக்கு வச்சுட்டு இன்னொரு ரவுண்ட், நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. அதுல நிறைய பேர் வந்து பாட போறாங்க. ஓ, திருப்பி நிறைய பேரா? இல்ல இவங்கள இருந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ஃபைனல் வரணும்ல. கண்டிப்பா. ஓகே, சோ அதனால இன்னும் வந்து இன்னைக்கு 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர் பாடுறத நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. எவ்வளவு என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ இந்த செகண்ட் ரவுண்ட்ல என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது எப்படி இருக்கு? எல்லையில பிரியாணி காலையில வர மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே சட்டன் ப்ரோ, நம்ம வெயிட் பண்ணாம பார்ட்டிசிபென்ட் பார்த்தலாமா? கண்டிப்பா. ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பெர்சி from சென்னை. Praise Lord sister. Praise Lord brother. உங்க பேர் சொல்லுங்க, எங்க வரீங்க? நான் பெர்சியால் ரோஸ். நான் சென்னை குரோம்பேட்ல இருந்து வரேன். இவ்வளவு கஷ்டமான பேர் இருக்கிறீங்க, கூப்பிடுங்க. கஷ்டமா இருக்குல்ல? பெர்சியால், பெர்சின்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி பர்சி. ஏதோ ஒரு பிளஸி சிஸ்டர், அவள் தான் எனக்கு தெரியும். பிளஸி இல்லப்பா, நீங்க பேரே தப்பா சொல்றீங்க. ஐயோ, பெர்சி. பெர்சி, சரி பெர்சி சிஸ்டர். ஆமா. ஓகே குட். சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து பேசிக்லி ஒரு டீச்சர். என்னப்பா எத்தனை டீச்சர் வச்சிருப்பீங்க? எனக்கு முடியல. பை ப்ரொஃபஷன் வந்து டீச்சர், பட் ஆஸ் அ பேஷன் வந்துட்டு ஒரு சிங்கர் தான் நான். அதுக்கப்புறமா சர்ச் மினிஸ்ட்ரிஸ், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி அண்ட் காலேஜ் டேஸ்லேயுமே வந்து SCMன்னு சொல்லிட்டு யூத் மினிஸ்ட்ரி. ஸோ அண்ட் இட் இஸ் கெட்டிங் கண்டினியூட் அன்டில் நவ். வெரி நைஸ் அக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல மினிஸ்ட்ரிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேனல் 316 பற்றி ஏதாவது ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம், இல்லை நான் யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க. சேனல் 316 நிறைய வர்ஷிப்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்துருக்கேன். யூடியூப்பில் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய மெசேஜஸ்மே கேட்டிருக்கேன். ஓகே. வெளியிலலாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகிற பொழுது 316 சேனல் போகும். ஸோ அப்போ உட்காந்து நோப்லானாவோட மெசேஜஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். ஓகே, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் அக்கா கேட்குறதுல. ஆஸ் அ சிங்கராக எங்களுக்காக நீங்கள் என்ன பாடலை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பழைய சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், குயவனே குயவனே, அந்த சாங். வாவ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் அது. ஏன் அந்த பாடல் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு ஆக்சுவலாக பைபிள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்த பொழுது சடனாக இன்னைக்கு மார்னிங் தான் சூஸ் பண்ண சாங் அது. நான் இதுக்கு முன்னாடி ஷூட்ஸ் வரணும்னு பிளான் பண்ண பொழுது ஐ ஹேட் மெனி லிஸ்ட், நிறைய இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அட் லாஸ்ட் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு இந்த சாங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இட்ஸ் ஃபைன். பிரைஸ் காட், பிரைஸ். சூப்பரா சொன்னீங்க அக்கா. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய பாடலை கேட்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். Thank you. ஆல் தி பெஸ்ட்.
சிங்கர் சொல்லிட்டே இருந்தீங்களா, சரி சிங்கர் சொன்னீங்களே, சரி எப்படி பாடி பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க உண்மையிலேயே. ஓகே அக்கா, நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் சரிங்களா. என்னன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும் சரிங்களா, அந்த ஃபெய்த் வந்து ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ட்ராப் ஆகும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ட்ராப் ஆகிருக்கும், ஆனாலும் ஆண்டவர் தூக்கி எடுத்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது தருணம் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. வெரி ரீசன்ட் டேஸில் என்னோட டேடிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன். லைக் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டு என்ன சொன்னேன்னா, நான் வந்து டேடி வந்து நல்லா வந்துட்டார் மட்டும்தான் நான் கேட்கணும், வேறு எதுவும் நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கள் டேடி வந்து மார்னிங் நான் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி வென் பேக் டு ஹிஸ் ஒர்க். ஸோ அப்போது வாட்ஸ்அப் எடுத்து மெசேஜ் பார்த்தா வந்துட்டு ஒரு வசனம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் டேடியே எனக்கு அந்த வசனத்தை வந்து எனக்கு அமுச்சிட்டு போன பொழுது டேடி மூலியமாகவும் லைக் பிஃபோர் தட் இப்படி ஒரு மினிஸ்டர் ஏசப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ தட்ஸ் விழுற அந்த மொமெண்ட் லைக் ரீசெண்டாக நடந்தது தான். ஸோ திருப்பி ஒரு அந்த மஸ்டர்ட் ஃபெய்த்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஸோ அன்டில் நவ் ஈச் அண்ட் எவ்ரி டே காட் இஸ் லீடிங். அந்த ஒரு வசனம் நான் டேடிக்கு இப்போ வரைக்கும் ஜோம் பண்ணால் கூட அந்த வசனத்தை தான் சொல்லி சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறது அவங்களுக்கு. பவர்ஃபுல் டெஸ்டிமனி அக்கா. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வசனத்தோட அவர் அனுப்பிச்சு உண்மையிலேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஆட்டோ மூலியமா வரும் இல்லை என்னாச்சும் வரும், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கிருந்து வசனம் கொடுத்து உங்களை பலப்படுத்துறாரு பார்த்தீங்களா. இட்ஸ் லைக் சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மோரோவர் எப்படின்னா லைக் டெய்லி என்னோட ட்ராவல் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் 5 minutes. ஸோ டெய்லி செம்ம எனக்கு அந்த உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இந்த வசனம் ஆட்டோ மூலியமாவோ இல்லை எப்படின்னா செம்ம டெய்லி கண்டிப்பாக அந்த வசனம் வந்து கண்ணில் பட்டுடும். நான் இருக்கேம்மா உனக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா, அவங்களோட டெஸ்டிமனி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. எங்களுடைய இட்டர்னல் சிங்கர்ஸ் பற்றி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? இட் வாஸ் த்ரூ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 316 சேனல் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் மூலியமாக பார்த்தேன். ஸோ அப்படி தான் இங்கே எல்லாம் அது கிராமம் தான். இன்ஸ்டாகிராமில் தான் பிடிச்சிட்டு வரீங்களா கிராமம். வாவ் சூப்பர் நைஸ் ஜோக். ஜோக்கா இது ஜோக் கேட்டீங்க. அப்புறம் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்லாம் எடுத்திருக்கீங்களா? சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொழுது ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். புரியல. அதான் நீங்க உட்காந்து போறீங்களா இல்லை எடுக்க போறீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொழுது அங்கே இருக்க நான் பிலீவர் பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்க இல்லையா, அந்த விபிஎஸ் டைமில் நான் சொல்கிறேன், சண்டே கிளாஸ்ன்றது விபிஎஸ் டைமில் சொல்கிறது. 7th படிக்கிற வரைக்கும் தான் சண்டே கிளாஸ் போனேன். அதுக்கப்புறமா வெளியில் போகிற மினிஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் இட் வாஸ் அ மேஜர் பார்ட். அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் காலேஜில் பண்ணிகிட்டு இருந்த பொழுதுமே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி வாஸ் அ மேஜர் திங். நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ 8th படிக்கிற மாதிரி தான் இருக்கீங்க பார்க்க. அப்போ 8th படிக்கும் எப்படி இருந்திருப்பீங்க? ரொம்ப பெரிய சிஸ்டர். அந்த வயசுலேயே வந்துட்டு கர்த்தருக்காக ஓடுறது ரொம்ப நல்ல விஷயம். I was so happy to hear all those stuff. இன்னுமாய் நீங்கள் கர்த்தருக்காக ஓடணும்னு சொல்லிட்டு சேனல் 316 சார்பாக வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் அக்கா. நெக்ஸ்ட் ரவுண்டில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. போதும்பா, என்னால முடியல. போதுமா? இல்ல இல்ல முடியாது. நீங்க தானே கேட்டுட்டே இருக்கீங்க எனக்கு ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அந்த ஃபுல் மீல்ஸ் தராம விடவே மாட்டேன். ஐயோ ஃபுல் மீல்ஸ் தான், அதுக்கு இவ்வளோவா? போதும், இதுக்கப்புறம் வாந்தி எடுத்து அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப மனசளவில் ஃபுல் ஆயிடுச்சு, வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்னும் ஒன்று குட்டி சரிங்களா. குட்டி டெசர்ட்டா? குட்டி டெசர்ட், லாஸ்ட் டெசர்ட். ஓ குட்டி டெசர்ட். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டோம், ஃபுல் மீல் சாப்பிட்டோம், டெசர்ட் சாப்பிடாம எப்படி? ஆஃப் கோர்ஸ் எண்டிங்ல நமக்கு வேணும் டெசர்ட் கண்டிப்பா. ஸோ இவங்க டெசர்ட் மாதிரியே சூப்பரா பாட போறாங்க. அதை தாண்டி நம்மளோட எபிசோடோட செகண்ட் ரவுண்டோட எல்லாத்தோட லாஸ்ட் கண்டெஸ்டன்ட். இது கேட்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ தேர்ட் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். ஸோ ஆமாம், ஸோ நம்மளோட செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் எபிசோட நீங்களே இன்வைட் பண்ணிடுறீங்களா? உங்களுடைய அந்த ஒரு அழகான குரல்னால நீங்களே இன்வைட் பண்ணிடுங்க பார்க்கலாம். இன்வைட் பண்ணுங்க, சொல்லுங்க. சரி, அழகான குரல்லாம் சொல்லி இது பண்ணக்கூடாது. போன வாரம் பாடினீங்கல்ல சர்வன் நீங்க, அதனால தான் சொல்றேன் நான். அப்படி ஓகே 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 சரி ஓகே. இன்னைக்கு நம்மளோட இடத்துல வர்றது யாரு பார்த்தீங்கன்னா மோசஸ் ஃப்ரம் பெரம்பூர்.
சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அதையும் நானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்லா செம்மையா போல்டா பாடிட்டீங்க. எனக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சது. மிகுவேல் இஸ்ரவேல் ரொம்ப அழகா. எனக்காக இன்னொரு வாட்டி பாட முடியுமா? வெறும் உன் வாய்ஸ் மட்டும், மியூசிக் வேணாம் எனக்கு. பாடுறியா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வாவ், சூப்பர். இந்த வாய்ஸ் யார் கொடுத்தா உனக்கு இந்த வாய்ஸ்? ஏசப்பா.
ரொம்ப அழகா சொல்றீங்கப்பா. அதை சொல்லும்போது வெக்கம் அடைவதில்லை அந்த சைல்டிஷ் நைஸ் ரொம்ப நல்லா பண்ணார் தம்பி. அப்புறம் நீங்கள் சேனல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ இந்த ஷோ பார்க்கணும்னு நிறைய பேர் தெரியாது. இது வந்துட்டு எட்டர்னல் சிங்கர்னால நிறைய புது மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கிட்ஸ் ஷோவில்? 316 கிட்ஸ் ஷோ. கிட்ஸ் ஷோ என்ன பண்ணுவீங்க அதில்? பாட்டு சொல்லுவாங்க, அது நாங்கள் போடுவோம். பார்த்து போதுவோம் நாங்கள் பார்த்து போதுவோம். என்ன நீங்கள் நாங்கள் போடுவோம். சரி ஓகே சூப்பராக ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டாக வந்துட்டு இருக்கீங்க. எல்லா காலர்ஸும் சர்வன் கால் பண்ணி கேக்குறாங்க, எங்க மோசஸை காணோன்ட்டு. எங்க போனீங்க மோசஸ்? ஆளை காண ரொம்ப நாள். ஸ்கூல் லீவ் விட்டு லீவ் விட்டீங்க. ஹெல்த் இஷ்யூஸா? சச்சோ இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் பரவாயில்லையா? சாப்பிடவே மாட்டீங்க போலியே. மறுபடியும் நீங்க மோசஸை பாக்குறீங்க அப்படின்ற ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வருவியா ஷோக்கு மறுபடியும்? வருவேன். ஓகே வருவேன்னு சொல்லிட்டாரு, வந்துருவாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் மோசஸ். தேங்க்யூ. இன்னொன்று இந்த மொத்த செகண்ட் ரவுண்டே நீங்க தான் முடிக்கிறீங்க, லாஸ்ட் பர்சன். ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் சர்வன். டெசர்ட் எப்படி இருந்தது? லாஸ்டா அப்படியே எப்படி நல்லா இனிப்பா ஸ்வீட்டா கிறிஸ்பா போல்டா இருந்துச்சு. ஓகே டெசர்ட் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. கிறிஸ்பா போல்டா அதுல வேற டெசர்ட். இது நம்மளோட மோசஸ் பிரதர் டெசர்ட்ல. சோ அப்படி தான் இருக்கும். டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் நிஜமாவே ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்களோட குரல் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. கருத்து நாமத்துக்கு மகிமை கொண்டாடும். இன்னும் ஏசுப்பாக நிறைய பாடணும். சரியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க பேர் மோசஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க மோசஸ் பேருக்கு என்ன மீனிங் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் நேயர்களுக்கு. அது ஏஸ்பா அவரை தேர்ந்தெடுத்துக்கினாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆமா தேர்ந்தெடுத்துக்கினாரு. உங்களுக்கு கத்தர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்களும் மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் போல நீங்களும் அவருக்காக பாடணும். நேரம் நீங்க மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் தான் சொன்னீங்களா? நான் நினைச்சேன் மோசஸ் பைபிள் மோசஸ் நீங்க சொல்றீங்க. நான் ரெண்டுமே தான் சொல்லல. ஐ மீன் பாஸ் பை பைபிள் அண்ட் இப்போ நம்ம மோசஸ் ராஜசேகர் அவரை பத்தி சொல்லிட்டோம். அந்த பாடல் நிறைய இல்லைங்களா? அவர் மாதிரி இவரும் முன்னால போல்டா பாடுறாரு. ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்மளை பார்க்கறது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க தான் லாஸ்ட் ஸ்வீட் டெசர்ட் முடிவு. ஒரு எப்பவுமே நாங்க முடிக்கும் போது தொடர்வோம் போட்டுட்டே இருப்போம், கமா போட்டு போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க போறோம். ஆமா. சோ நீங்க தான் லாஸ்ட் பார்ட்டிசிபேஷன். சோ நம்ம முடிக்கலாமா? நானு நீங்க அக்கா 3 பேர் சேர்ந்து சொல்லலாமா? என்ன சொல்லணும்னா இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. எப்படியோ சாப்பிட்டு இங்க இருக்கு எனக்கு அவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டீங்க எனக்கு ஸ்வீட் மீல்ஸ் மாரி. ஸோ லாஸ்ட்டில் டெசர்ட் வேறு, அதுக்கும் மேலே ரொம்ப சூப்பராக பண்ணலாம் மோசஸ் தம்பி. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எண்டில் வந்துட்டோமா? ஆமாம், நம்ம இட்டர்னல் சிங்கர்ஸோட செகண்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இல்லை டு தி எண்டுக்கே வந்துட்டோம். முடிஞ்சிச்சு ஃபுல்லாகவே. நைஸ். செகண்ட் ரவுண்டு பெரிய ரவுண்டால போச்சு. ஆமாம் ரொம்ப பெரிய ரவுண்டாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட. ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நானும் ஆமாம் தேர்ட் ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள், எப்படி நடக்கும்? அது எத்தனை பேரில் செலக்ட் பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. சர்ப்ரைஸா? ஆமா, அது எல்லாமே சர்ப்ரைஸ். அதெல்லாம் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். சரிங்க, ஏதோ பிரைஸ் அங்க அப்புறமா அறிவிப்பாங்களா, அப்ப வாங்கிக்கலாம் விடுங்க. தேர்ட் ரவுண்ட் எப்படி போகும் அப்படின்னா, சோ நம்மளோட செகண்ட் ரவுண்ட் எப்படி எபிசோட்ஸா போச்சோ தேர்ட் ரவுண்டும் எபிசோடா போகும். ஆனா அது இந்த செட்டப்ல இருக்காது, அது இன்னர் செட்டப்ல இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். சர்ப்ரைஸ். ஐயோ, இந்த பின்னர் சொல்லிட்டு என்ன ரொம்ப கஷ்டப்படுது நீங்க. அந்த பின்னரே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்க வந்துட்டு சேனல்ல போற எல்லா அப்டேட்ஸும் பாருங்க. ஸோ அது மட்டும் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு அப்டேட்ஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேனல் 316 ப்ராட்காஸ்ட் இருக்குது. அந்த நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போகக்கூடிய எல்லா பைபிள் வேர்ட்ஸ் அண்ட் 1 மினிட் எல்லாமே வந்து சேரும். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா குட்டியோட இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்துட்டு 1 மினிட்ஸ் அண்ட் பைபிள் வேர்ட்ஸ் நம்ம போட முடியல. பட் ஆனால் அதில் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ் எல்லாம் வரப்போகுது, குவிஸ் வரப்போகுது, நிறைய வரப்போகுது. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும். கண்டிப்பா. சௌமியா, இன்னொன்னு தெரியுமா, எனக்கு சிரிப்பா வந்துச்சு. இது பார்த்துட்டு இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் யூடியூப் சேனல் ஒன் ஆஃப் தி பார்ட் தான் நமக்கு என்டர்டெயின் பண்ணுறோம். நமக்கு மெயினாக டெலிவிஷன் இருக்கு. ஸோ லோக்கல் டிவிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா யூடியூப் மட்டும் தான் சேனல் நினச்சிடாதீங்க.
சேனல் வந்துட்டு லோக்கல் டெலிவிஷன் நம்ம வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். சேனல் 316 நம்பர் இல்லை, சேனலோட நேமே 316 தான். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு இந்த எல்லா ஷோஸ் மோஸ்ட்லி லைவ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ மார்னிங் ஹலோலேருந்து விமன்ஸ் ப்ரேயர் நிறைய இருக்கும். அன்னோட டைம்ஸ் வந்துட்டு ரீல்ஸ் தள்ளுறதுக்கு அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம டிவி பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவி சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் மட்டும் இல்லை, நீங்கள் மொபைலுமே அப்ளிகேஷன் நீங்கள் டவுன் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிவி லைவ் என்ன போய்கிட்டு இருக்கோ அதிலேயே உங்களுக்கு வந்துட்டு ஃபோன்லேயுமே வரும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், யூ வில் கெட் தி பிளஸிங்ஸ். சூப்பர் 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 சார். ரொம்ப அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே, முடிச்சு விட்டுலாமா செகண்ட் ரவுண்டை? ஆமாம், நான் ரொம்ப முடியாமல் டயர்டாக இருக்கேன். முடிச்சு விட்டா அப்போ தூங்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான். இதே போல் தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு சந்திக்கும் போது உங்களுடைய விடைபெறும் உங்கள் ஷரண்குமார் மற்றும் சௌமியா சுசானா. இட்டர்னல் சிங்கர் சீசன் 2.